ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். நம்ம இந்த கென்ட் ஆர்ஓ பார்ட் 1ல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க் எப்படி கிளீன் பண்றது, ப்ரீ ஃபில்டர் எப்படி கிளீன் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1 பார்க்காதவங்களாம் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டெப் 1 லிங்க் தரேன். ஸ்டெப் 1 பார்த்துட்டு ஸ்டெப் 2 பாருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்க டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்ஓல பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் ரெண்டுத்தையும் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தா மெமரி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, லோ காஸ்ட்ல எப்படி சர்வீஸ் பண்றது கென்ட் ஆர்ஓ அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறோம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர். பாருங்க இன்புட்ல இருந்து அவுட்புட். உண்மையில இதுல ஏரோ மார்க் இருக்கும். செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர்ல ஏரோ மார்க் மாதிரி நம்ம இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் கொடுத்து ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு சைடுல அவுட்புட் எடுக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல லெஃப்ட் சைட்ல மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்புட், உடனே ரைட் சைட்ல ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல கீழே இருக்கிற ஃபில்டர்ல பாத்தீங்கன்னா அவுட்புட் எடுக்கிறோம் ஃபைனலா. அதுல இருந்து அவுட்புட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்சி வால் சொலினாய்டு வால்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம டேப்ல ஓபன் பண்ணாலும் சரி எஸ்சி வாலோட ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆர்ஓல கரண்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா எஸ்சி வால் அடுத்து தண்ணி கொடுக்கவே ஆரம்பிக்கும் மோட்டருக்கு பாத்தீங்கன்னா. அது எஸ்சி வாலோடைய ஃபங்க்ஷன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா ஃபில்டர்ல இருந்து எஸ்சி வால் கொடுத்தாச்சு. அப்படி நீங்க கனெக்ஷன் டைரக்டா பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் எஸ்சி வால்ல கொடுத்துட்டு எஸ்சி வால்ல இருந்து செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர்ல கொடுத்து அதுக்கப்புறமேட்டு பூஸ்டர் பம்ப் மோட்டர்லயும் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஒன்னும் பெரிய மேட்டர்ல இப்படியும் கொடுக்கலாம் நீங்க கனெக்ஷனு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உடனே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் அரை மணி நேரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்சரா இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு, கார்பன் ஃபில்டரும் பண்ணியாச்சு. இதோட கனெக்ஷனும் உங்களுக்கு சொல்லியாச்சு தெளிவா. பாத்தீங்கன்னா இன்னும் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாவும் பொறுமையாவும் சொல்றது இருந்தாலும் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரினா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இதுல இருக்கிற ஓல்டு மெமரி ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க இது பழைய மெமரின்னு. இது பாத்தீங்கன்னா 4500 டிடிஎஸ் வரைக்கும் இந்த மெமரின் கெப்பாசிட்டி. இது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 800 ரூபாய் 900 ரூபாய். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்கன்னா 150 ஜிபிடி மெமரி. இது பாத்தீங்கன்னா 150 ஜிபிடி. இது பாத்தீங்கன்னா பிரஷர். இதுல பாத்தீங்கன்னா நம்ம மெமரி எப்பவுமே யூஸ் பண்றப்போ பாத்தீங்கன்னா மோட்டரினுடைய பிஎஸ்ஐ பாருங்க. மோட்டரினுடைய பிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு மேல இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மெமரி போடணும். இது பாத்தீங்கன்னா 150 பிஎஸ்ஐ இருந்ததுன்னா 150 ஜிபிடி மெமரி போடலாம். நம்ம பாத்தீங்கன்னா இல்லைன்னா பாத்தீங்கன்னா 75 ஜிபிடி பிஎஸ்ஐன்னு இருக்கும். 75 ஜிபிடி, 80 ஜிபிடி, 100 ஜிபிடி இருக்கும். அதுக்குள்ள போடலாம் நார்மல் மெமரினா இருந்தா. இது பாத்தீங்கன்னா மோட்டரு 150 பிஎஸ்ஐ இருக்கிறதால பாத்தீங்கன்னா நான் 150 ஜிபிடி மோட்டர் போட்டு இது மெமரி போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க மோட்டர் 75 ஜிபிடி மோட்டர் இருந்ததுன்னா வச்சுங்களா, நீங்க அதிகமான லோடு மெமரின்னு பாத்தீங்கன்னா மோட்டர் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். லோடு கொடுக்காது மோட்டர் பாத்தீங்கன்னா லோடு எடுத்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா இது 4000 டிடிஎஸ் மெமரின்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா 4000 டிடிஎஸ், 125 பிஎஸ்ஐ, 125 150 இப்ப எது வேணாலும் போடலாம். ஏன்னா 150 ஆல்ரெடி போட்டு இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா 125. இது பாத்தீங்கன்னா இதுல 80லயே நீங்க போடலாம். ஒண்ணுமே பெரிய மேட்டரே இல்ல. ரொம்ப அதிகமான மோட்டரை பொறுத்து தான் நம்ம பூஸ்டர் பம்ப்னு சொல்லுவாங்க. அந்த மோட்டருடைய பிரஷரை பொறுத்து நீங்க மெமரி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா மோட்டர் லைஃப் அதிகமா வரும். இப்போ பாத்தீங்கன்னா மெமரி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ற பாருங்க. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புது மெமரி. இது பாத்தீங்கன்னா பைஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. இது போல கரெக்டா ஒரே வரல தான் வச்சுக்க பாருங்க. இது போல வச்சுட்டு ரைட் இல்லைன்னா லெஃப்ட்ல ஒரு புஷ் பண்ற மாதிரி நீங்க இது பண்ணீங்கன்னா லாக் ஆகிற சவுண்ட் உங்களுக்கே தெரியும். கரெக்டா பாத்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு பாருங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எடுத்து கூட உங்களுக்கு காட்டு பாருங்க. இதை பாருங்க வெளியே எடுத்தாச்சுங்களா. இது பாருங்க எவ்வளவு பொறுமையா போட முடியாது பாருங்க. நல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க மெமரி எப்படி வேணாலும் மேல கீழே பாருங்க பொறுமையா. நீங்க ஓனாவே மெமரி மாத்தலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் பாருங்க. கரெக்டா போட்டு வச்சுங்களா. இப்போ ஒரு விரல வச்சு நம்ம புஷ் பண்ணிட்டு ரைட் இல்லைன்னா லெஃப்ட்ல சுத்தின மாதிரி புஷ் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும். அதே பாத்தீங்கன்னா பாருங்க லாக் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதான். கரெக்டா நீங்க டைரக்டா மெமரி போட்டு டைரக்டா புஷ் பண்ணாதீங்க. ரைட் இல்ல லெஃப்ட்ல சுத்தின மாதிரி புஷ் பண்ணாதான் அது லாக் ஆகும். இல்ல பாத்தீங்கன்னா உள்ள லாக் உடையறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மெமரி இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெமரி ஃபிட் பண்ணிடலாம். நம்ம பாத்தீங்கன்னா
ஓகே, மெமரின் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. மெமரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்ப்ல இருந்து டைரக்டா மெமரின் கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நல்லா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட். சொல்றதையும் கேளுங்க, வீடியோவும் பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செடிமெண்ட் ஃபில்டர்ல கொடுக்குறோம். செடிமெண்ட் ஃபில்டர்ல இருந்து கார்பன் ஃபில்டருக்கு வருது. கார்பன் ஃபில்டர்ல இருந்து அவுட்புட் எடுத்து எஸ்சி வால் சொலினாய்டு வால்வு கொடுக்குறோம். சொலினாய்டு வால்வுல இருந்து மோட்டர் பூஸ்டர் பம்ப் இருக்கு பாத்தீங்களா, பூஸ்டர் பம்ப் இன்புட் அந்த சைடு இருக்கிறது இன்புட்ல கொடுத்து இந்த சைடு அவுட்புட் எடுத்து டைரக்டா மெமரில வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து கனெக்ஷன் நெக்ஸ்ட் மெமரில கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ரிஜெக்ட் வாட்டர். ஆர்ஓ மெமரில வந்து பாத்தீங்கன்னா 2 கனெக்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து ரிஜெக்ட் வாட்டர், இன்னொன்னு வேஸ்ட் வாட்டர். இன்புட் கொடுத்தாச்சுங்களா, அந்த சைடு அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்னு வரும், ரிஜெக்ட் வாட்டர் ஒன்னு வரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் எதுன்னு தெரியலனா கொஞ்சம் முன்ன இருக்கும் அந்த வால்வு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, அது வந்து ட்ரிங்கிங் வாட்டர். மேல கீழே இருக்குங்களா பாருங்க. அப்படி உங்களுக்கு தெரியலனாலும் ஆர்வ ஸ்டார்ட் பண்ணி நீங்க வாட்டரை இது பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே எதுல ஃபர்ஸ்ட் தண்ணி வருதோ அது வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர். ரிஜெக்ட் வாட்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி வர ஆரம்பிக்கும் அதிகமா. இப்ப பாருங்க எல்லாமே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. FR 450 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால்சியம் மினரல்ஸ் ஃபில்டர். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் போடலாம், நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி போடலாம். கால்சியம் ஃபில்டர் போடலாம், இல்ல சின்ன ஃபில்டர் போடலாம், பெருசு போடலாம், மினரல்ஸ் போடலாம், யூவி யூஎஃப் நம்ம இருப்பா. இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெமரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் தான். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெமரில இருந்து வர தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம யூவில கொடுக்கணுமா, யூஎஃப்ல கொடுக்கணுமா, இல்ல கால்சியம் மினரல்ஸ் எந்த ஃபில்டர் வேணாலும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ஐரன் ஃபில்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதனுடைய கிளிப் இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாம்ப் இல்லாதால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கயிறை கட்டியே இது பண்றோம். இப்போ வந்து கிளாம்ப் வந்து கஸ்டமர் சொன்னாங்க நீங்க வந்து இப்படியே இது பண்றீங்க, ரப்பர் பேண்டு அது போல எதனா ஒன்று போட்டு ரெடி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில கிளாம்ப் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு பாருங்க. இப்போ அப்படியே இந்த கனெக்ஷன் எடுத்து மெமரியில இருந்து டைரக்டா இந்த கால்சியம் ஃபில்டர்ல கொடுக்குறோம். கால்சியம்ல இருந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு வந்து அவங்களுடைய ஸ்டாட்டிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா யூவி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத வச்சு இது பண்ணுங்க, கால்சியம் ஃபில்டர் மட்டும் இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வாட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் ஒன்று, ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று. இப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இது வந்து பாருங்க. இது போல கொஞ்சம் புஷ் பண்ணீங்கன்னா ஏர் பிளாக்கேஜ் ஆனாலும் ஏர் ரிலீஸ் ஆயிடும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே. இப்போ பாருங்க தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா. நீங்க வீடியோ பார்த்துட்டு மோட்டரினுடைய பிரஷரும் எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து மோட்டரினுடைய பிரஷரும் எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க. ஓகே, தண்ணியை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ வந்து மோட்டரினுடைய பிரஷரும் செக் பண்ணலாம். மோட்டர் பிரஷர் எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோட்டர் ப்ராப்ளம் ஆயிருக்கா, டேமேஜ் ஆயிருக்கா, இல்ல பிரஷர் கொடுக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் நம்ம வந்து. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பைப் எடுத்தாச்சு, மெமரியில் உள்ள பிரஷர் போற பைப்பை வெளியே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாருங்க மோட்டர் ஒரே ஒரு விரல் தான், நீங்க எந்த விரல் வேணாலும் வைங்க. ஒரே ஒரு விரல் வச்சு அந்த விரல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க புஷ் பண்ணீங்கன்னா அந்த விரல் வந்து தள்ளி விட்டுச்சுன்னா மோட்டரினுடைய பிரஷர் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி நீங்க விரலாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் தண்ணியும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மூடிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் தான் மாத்தி ஆகணும். பிரஷர் வந்து மோட்டர்ல இல்ல, மோட்டர் மாத்தலாம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோட்டருடைய ஹெட் இருக்கு பாத்தீங்கன்னா, மோட்டர் ஹெட்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட் மாத்தினாலே போதும். ஒரு 250 ரூபா 300 ரூபாய் வரும் அந்த ஹெட் மாத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் நல்லா ஒர்க் ஆகுது பாருங்க. ஆட்டோ கட்டும் ஆகுது, நல்லா ஆட்டோ கட்டும் செக் பண்ணியாச்சு பாருங்க. பிரஷர் நல்லா வருது பாருங்க, தண்ணி பிரஷர். இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு, கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர் பாருங்க. ட்ரிங்கிங் வாட்டர் வெளியே எடுத்தாச்சுங்களா. நம்ம கால்சியம் மினரல் ஃபில்டருக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் வெளியே எடுத்து டிடிஎஸ் செக் பண்றோம், எந்த அளவுக்கு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரிஜெக்ட் வாட்டர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். இது வந்து வேஸ்ட் வாட்டர் பாருங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேஸ்ட் வாட்டர் தான் ஃபர்ஸ்ட் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் பண்றதுக்கு இது போல இது பண்ற வேஸ்ட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் வாட்டர் வர ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் வாட்டர் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ட்ரிங்கிங் வாட்டரும் வர ஆரம்பிச்சு பாருங்க. ட்ரிங்கிங் வாட்டர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் செக் பண்ணணும். ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் 50ல இருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர். 150ல இருந்து 250 குட்ல வரும்.
பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து டிடிஎஸ் செக் பண்ணலாம். டிடிஎஸ் மீனிங் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டிசால்வ்டு வாட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் 50ல இருந்து 150 எக்ஸலண்ட், 150ல இருந்து 250 குட்ல வரும். நம்மளுடைய டைரக்ட் வாட்டர் வித்தவுட் ஃபில்டர் வாட்டர் வந்து 1000 டிடிஎஸ் இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து கால்குலேஷன் பண்ணலாம். அதே வந்து பாத்தீங்கன்னா 1500 2000 இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா 200 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட்ல வரும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து டிடிஎஸ் செக் பண்ணலாம். பாருங்க இப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. டென்ட் ஆர்ஓலாம் லோ காஸ்ட். இந்த ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 150 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்குள்ளே வரும். ஒரு 400 ரூபாய் ஃபில்டர்னு வச்சா கூட 300 ரூபாய் ஃபில்டர்னு வச்சா கூட ஃப்ரீ ஃபில்டர் ஒரு 100 ரூபாய்னா கூட 400 ரூபாய் ஆச்சு. இது மெமரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் 700 ரூபாய்க்குள்ள வந்துடும். 800 ரூபாய் வச்சுக்கோங்க, 1300 ரூபாய் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 1300 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஒரு 1500 ரூபாய் 1600 ரூபாயில கென்ட் ஆர்ஓல நம்ம லோக்கல் ஃபில்டர் எல்லாமே போட்டு அதே போல வந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். பாருங்க இப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் 102 வருது. 102 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர். 102 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்ட் வாட்டருடைய டிடிஎஸ் செக் பண்ணலாம். நம்ம டேப்ல இருந்து வருது பாத்தீங்களா தண்ணி, அதனுடைய டிடிஎஸ் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா 1000க்கு மேலதான் டிடிஎஸ் வந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க 108 × 10 அதுல வந்து மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா 3 டிஜிட்டல் தான் காட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா வேற டிடிஎஸ் மீட்டர் நல்லா இது குவாலிட்டியா இருந்ததுன்னா பரவாயில்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டிடிஎஸ் மீட்டர் தான். இன்ட்டு 108 × 10 அப்படி பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 1000க்கு மேலதான் அந்த டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் 1000க்கு மேலதான் இது வந்து வருவேன். ஏன்னா இது போல டிடிஎஸ் மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்டு 10ல தான் வந்து காட்டுமே. அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்ப பாருங்க உங்களுக்கு வந்து டிடிஎஸும் காட்டியாச்சு. 1000க்கு மேல தான் இதனுடைய தண்ணி வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து செக் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கால்சியம் மினரல் ஃபில்டரும் போட்டு வச்சிருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஃபில்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கென்ட்ல இருந்து இது வந்து இதே ஃபில்டர் கென்ட் இதுல சர்வீஸ் பண்ணி நம்ம மாத்தி இருந்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா 4500ல இருந்து 5000 ரூபாய்க்குள்ள வரும். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நார்மல் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படுது. சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற எந்த வீடியோவாலும் இருந்தாலும் சரி, இந்த மாடல் ஆர்வம் இருந்தாலும் எந்த மாடல் ஆர்வம் இருந்தாலும் சரி, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் பத்தி எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லாவே ஃபைனலாகவும் செக் பண்ணியாச்சு. பாருங்க டிடிஎஸ் வந்து நல்லா குட் கண்டிஷன் நல்லாவே இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ண போறோம். ஆர்ஓ வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். இப்போ வந்து ஆர்ஓ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் கனெக்ஷன் சொல்ற பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் மறந்துட்டாலும் சரி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், எஸ்சி வால், சொலினாய்டு வால்வு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்ப். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின்ல போகுது. ஆர்ஓ மெமரில இருந்து 2 கனெக்ஷனா பிரியுது. ட்ரிங்கிங் வாட்டர், ரிஜெக்ட் வாட்டர். ஒன்னு வந்து வேஸ்ட்ல போயிடும். வேஸ்ட் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா FR 450 போடணும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா FRனா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ரெசிஸ்டன்ட், அது வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் பைப் எடுத்து கரெக்டா நம்ம கால்சியம் மினரல் ஃபில்டர்ல வந்து கொடுக்குறோம். அதுல இருந்து அவுட்புட் எடுத்து ட்ரிங்கிங் வாட்டரை கன்வெர்ட் ஆகுது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ எடுத்து மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஓபன் பண்ணி ஆல் த ப்ரெஸ் ஃபுல்லா கவரையும் வந்து கிளீன் பண்ணிடலாம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டெப் 1 பார்க்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1 வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ ஸ்டோரேஜ் டேங்க் எப்படி கிளீன் பண்றது, டேப் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நல்லா தெளிவாவே கொடுத்துருப்பேன். ஃப்ரீ ஃபில்டர் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அது பேசிக்ல இருந்தே ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா ஸ்டெப் 2 இன்னும் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். ஆர்ஓ பத்தி உங்களுக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு, தண்ணி ஓபன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர்ல கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பாருங்க தண்ணி ஓபன் பண்ணிச்சு. இது வருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேஸ்டேஜ் வாட்டர் தான் வரும். அப்படி வேஸ்டேஜ் கனெக்ஷன் உங்களுக்கு தெரியலனால ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு எதுல ஃபர்ஸ்ட் தண்ணி வருதோ அதான் வேஸ்டேஜ் வாட்டர்.
இன்புட் அவுட்புட் தெரியலனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணாலே அதுல கொஞ்சம் தண்ணி இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ பாடி கவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணியாச்சு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா. இப்போ ஃபுல்லாவே ஆர்ஓடைய கென்ட் ஆர்ஓல ஃபுல்லாவே லோ காஸ்ட் சர்வீஸ் நம்ம வந்து நல்லாவே முடிச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா